அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நாம் அருமையான ஒரு தலைப்பில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன தலைப்புனா, எல்லாமே கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே. இந்த தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நம்ம கஷ்டமான நேரங்களை சந்திக்கும்போது, இல்லை கஷ்டமான நிகழ்வுகளை சந்திக்கும்போது நமக்கு மனசில் தோன்ற ஒரே வார்த்தை, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது, நாம் என்ன பாவம் பண்ணோம், நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருப்போம். இது போல் நமக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும். ஒரு சின்ன வரலாற்று சம்பவம் என்னென்னா, 1914 தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய மிகப்பெரிய லேபில் அவருடைய ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் எல்லாமே வச்சுருந்த நேரத்தில் திடீர்னு ஃபயர் ஆகிடுது. பார்த்தா அவங்க பையன் சார்லஸ் கத்திக்கிட்டு ஓடியாராரு. அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, எடிசன் கிட்ட, அப்பா என்னப்பா இது, நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு அழும்போது அதுக்கு எடிசன் சொல்கிறாரு, ரொம்ப நேரமாக அவர் நெருப்பியே உத்து பார்த்துட்ருக்காரு. அப்புறம் சார்லஸ் கிட்ட சொல்கிறாரு, நீ வேகமாக போயிட்டு உங்கள் அம்மாவையும் அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வா சீக்கிரம். இந்த நேரத்தில் எதுக்கு அவங்களெலாம் கூப்பிட சொல்கிறாரு அப்படின்ட்டு அவருமே யோசிக்கிறாரு. அப்போ எடிசன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா, வாழ்க்கையில் அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருப்பை பார்க்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம், அதனால் வேகமாக போய் அவங்கள கூப்பிட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சார்லஸ் கிட்ட தொடர்ந்து சொல்கிறாரு, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிடுறாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் எந்தெந்த ஆராய்ச்சிகள்லாம் அவர் செஞ்சு வச்சுருந்தாரோ, எந்தெந்த கண்டுபிடிப்புகள்லாம் அவர் வச்சுருந்தாரோ அதெல்லாம் ஒரே மாதத்துலேயே திரும்ப கொண்டு வந்துட்டார். முன்னாடி நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதை சரி செய்து திரும்ப வேறு மாதிரி கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகும். ஸோ எல்லா நன்மைக்கே இதுவும் கடந்து போகும். யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு இரவு தான் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனசில் இருக்கிற அந்த குழப்பம் எல்லாமே காணாமே போயிடும். ஸோ எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினைப்போம், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நினைப்போம். அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே தாரக மந்திரமான அந்த ஒரு வார்த்தை, பார்த்துக்கலாம். See you guys.